இந்த கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த அங்காளி பங்காளி சண்டைன்னு சொல்லி. இப்போ 4 பேர் இருக்கிறாங்க ஒரு அப்பாவுக்கு. அவர் ஒரே ஒரு வீடு வச்சிருக்கிறாரு. அப்போ வந்து அந்த 4 பேரும் வந்து அந்த ஒரு வீட்டுக்கு பங்காளிகள். அந்த ஒரு சென்ட் வீட்டை 4 பேர் பங்கு போட்டா என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லாம. அந்த ஒண்ணுமே இல்லாம ஆகிறதுக்காக எல்லாத்தையுமே எல்லாரும் ஒண்ணுமில்லாம பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நாம் ஆண்டவர் இயேசுவின் பங்காளியா இருக்கிறோம். அவரு எவ்வளவு பெரிய லேண்ட் லார்டு அப்படின்னு சொன்னா, உலகம் அவருடைய லேண்டு தான், மார்ஸும் அவருடைய லேண்டு தான், ஜூபிட்டரும் அவருடைய லேண்டு தான். அவருக்கு ஈடு இணையான ஒரு பணக்காரன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம கூட வந்து எவ்வளோ நாள் ஒரு லேண்டுக்கு லேண்ட்லார்டாக இருப்போம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வயதில் ஒரு 25% ஒருவேளை அதிகபட்சம் இருக்க முடியும். நமக்கு 100 வயசுனா 25 வருஷம் நம்ம வந்து இருக்கலாம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து அப்பா கையில் லேண்ட் இருக்கனால உங்களுக்கு சொந்தம் இல்லை. அது வந்து அவர் பிரித்து கொடுக்குற ஒரு நாள் வரும்ல. மேபி அப்பாவுடைய காலத்துக்கு பிறகு ஒரு 50 வயசுல உங்களுக்கு வந்து கையில் வந்துச்சுன்னா, நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய 25 வயசுல 25 வருஷம் தான் வந்து லேண்ட்லார்டு. அல்லது இப்போல்லாம் வந்து ஒரு 40 வயசு வரும்போது எல்லாரும் ஓரளவுக்கு வீடு வாங்கிடுறாங்க. அந்த லேண்டுக்கு எவ்வளோ காலம் அவங்க உரிமை கொண்டாட முடியும்னா, அவங்க 60 வயசு வர வரைக்கும் தான் உரிமை கொண்டாட முடியும். அப்புறம் வந்து வயசாயிடுச்சு அவங்களுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வில் டேக் ஓவர் த திங். ஆனால் ஜீசஸ்க்கு அப்படி கிடையாது. எத்தனை பேர் இந்த உலகத்துல வந்து என்னுடைய லேண்டுன்னு சொன்னாலும், ஒரே ஒரு சுனாமி அனுப்பிவிட்டு எல்லா லேண்டும் என்னோட சொல்லிடுறாரு. அவரு என்ன சொல்றாரு? அப்பேற்பட்ட ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நாம் அவருடைய பங்காளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி. அல்லேலூயா.